ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் பார்ட்டில் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்தமாரி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் இன்னும் கண்டினியூஸாக வீடியோஸ் போட எனக்கு கரெக்டாக இருக்கும். சரி, வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோவை பார்த்து ஹீரோயின் வந்து இந்தமாரி ஆக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கைசேகை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்வட்லானா ஹீரோவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் ஹீரோ வந்து அங்கே ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஆக்டை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படி கண்டினியூ பண்ணும்போது நம்ம ஸ்வட்லானாவோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, சரி நான் நினச்சதான் நடக்கு, என்னோட பிளான் படி தான் நடக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க, நீ நல்ல ரெஸ்ட் எடு, நான் உன்னோட ஃபேமிலிக்கு உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பார்ட்டி மாரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணேன். ஆனால் அது எதுவுமே சரி எதுவும் நடக்காது போல். சரி நீ ஓகே, நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு நீ ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் இவனை பார்த்துக்கோ, அவனோட கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவள் போனதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. என்னோட ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கவும், ஓகே தான், ஆனால் இது எதோட மோட்டிவாக இருக்கும் அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னன்னு தெரியல, பட் இது வந்து நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கத்தி எடுத்துட்டு இப்படி 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 இப்படின்னு இந்த கராத்தில் சுற்றுவாங்கள்ல அந்தமாரி சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின்னு பார்க்காங்க. டக்குன்னு ஹீரோயினோட வயிற்றுல குத்திடுறாங்க. பார்க்குற நமக்கு என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் எஞ்சி பார்க்காங்க, என்ன ரத்தம் வரல, நான் இன்னும் சாகலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, இது வந்து ஒரு டூப்ளிகேட் கத்தி, இந்த கத்தியை வந்து யார் மேலே குத்துனாலுமே அந்த கத்தி வந்து உள்ளே போயிடும், அந்த அளவுக்கு ஷார்ப் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அந்த கத்தியை வாங்கி நம்ம ஹீரோயின் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே அவங்களோட பிளானை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கத்தியை வச்சு 2 பேருமே விளையாண்டுட்டு தாங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மா ஃபோட்டோ இருக்குல்ல, அதுக்கு வந்து யாரோ வந்து மாலை போட்டிருக்காங்க போல். ஸோ அதை வந்து பார்த்துட்டு பாட்டிக்கு ரொம்ப கோவம் வருது. யார் இந்த வேலையை பார்த்தா, யாராக இருந்தாலும் அவ்வளோதான் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் தேவன் வரார். தேவன், நீ தானே இந்த வேலையை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், பொண்டாட்டி ஃபோட்டோக்கே மாலை போடுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜானகி சொல்கிறாங்க, இல்லை இவர் பண்ணல, யார் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும், ஸ்வட்லானா தான் பண்ணியிருக்கா, இவர் வந்து நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னுலாம் நினைக்க மாட்டார், இவர் வாழ்க்கையிலேருந்து நான் போகணுன்னு மட்டும்தான் நினைப்பாரு, இந்த மாதிரி சாகணும்லாம் அவர் நினைக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சொன்னதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அவளை பார்த்தா இந்த வேலையை அவளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஹீரோவோட அம்மாட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் பார்த்தாலும் பார்த்துருப்பா அந்த வேலையை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்காங்க. அப்போ ஒரு சர்வெண்ட் வந்து கூப்பிடுறான், அந்த மாதிரி ஸ்வட்லானா மேடம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடவும், உனக்கு என்ன தைரியம் இருக்கும், நீ எப்படி என் மருமகளோட ஃபோட்டோக்கு மாலை போடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மாலை, என்ன வளர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கா. நான் தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணேன், நான் எதுக்கு அங்கே வந்து மாலை போட போகிறேன், இங்கே தானே நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. நான் எப்படி போட முடியும், பொய்யான கூற்றெல்லாம் என் மேலே நீங்கள் வைக்காதீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜானகி சொல்கிறா, உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாட்டியும், நீ வந்து நடிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வட்லானா சொல்கிறா, நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் நீங்கள் தான் என்னை கோச்சிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாரி நம்ம ஓம்காராக்கு லூசு பிடிச்சிட்டு அப்படிங்கா, நீ என்ன சொல்கிற, பைத்தியமா, உனக்கு இது என்ன புது நாடகமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே பாருங்க நீங்களே அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம ஓம்காரா வந்து எல்லா கேர்ள்ஸ் கூடயும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். லூஸ் மாதிரி ட்ரிங்க்ஸ் அடித்தவன் பண்ணுவான்ல, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஜஸ்ட் இவர் ஆக்ட் பண்ணுறாருங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அங்கே உள்ள யாருக்கும் தெரியாது தானே. அதனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஏன்பா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்கிறான். அப்புறம் நம்ம தேவனை பார்த்துட்டு, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், நீங்கள் வந்து என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள்கிட்ட அவளை பற்றி நிறைய சொல்லணும், ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு, உங்கள்கிட்ட அவளை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து 2 பேரும், அதாவது அம்மாவும் பாட்டியும் அவரை வந்து பிடிச்சி இழுத்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, நீ நல்லா தான் நடிக்கிற, ஆனால் என் அளவுக்கு நடிக்கலை ஓம்காரா அப்படிங்கிற மாதிரி ஸ்வட்லானா சொல்கிறா. பிகாஸ் அவள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா, கேமரா வச்சுருப்பாள்ல, ஸோ அந்த கேமரா வச்சு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டா. பட் அவளுக்கு தெரியும், இதுங்களுக்கு தெரியாது. அப்புறம் கத்தியை வந்து ஷார்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு சர்வெண்ட்டை சொல்கிறா, இந்த மாதிரி ஓம்காரா ரூமில் ஒரு கத்தி இருக்கா, அதையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லவும் நம்ம
சர்வெண்ட்டும் வந்து ஓம்காரா ரூமில் இருக்கிற கத்தியை எடுத்து அங்கே ஸ்வட்லானாட்ட கொடுத்துட்றான். மேம் இந்த மாதிரி வீட்டில் உள்ள எல்லா கத்தியும் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்றான். இங்கே ஜானகி வரா. ஜானகி வந்துட்டு ப்ளீஸ் நீ வந்து என்ன பண்ண, நீ வந்து புது புது நாடகமாக பண்ணிட்டு இருக்க, என் பையனை என்ன செஞ்சு வச்சிருக்க, அவன் ஏன் இப்படி ரூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான், என்னன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் என்ன பண்ணேன், இது என்ன புது கதையா இருக்கு, எதை எடுத்தாலும் என்கிட்ட தான் வந்து நான் தான் பண்ணேன்னா ஆமா நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். உடனே என்ன பிரச்சனை, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், ப்ளீஸ் நான் என்ன வேணாலும் பண்றேன், என் பையனை மட்டும் திருப்பி என்கிட்ட கொடுத்துரு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லவும், ஓகே நான் என்ன சொன்னாலும் செய்வியா நீனு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றான். நான் தேவனை கூடனாலும் விட்டுட்டு போறேன், எனக்கு என் பையன் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரி நைட்டு 12 மணிக்கு வா, நான் அப்புறம் அவன்கிட்ட சொல்றேன் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, இப்போ போய் நீங்க வந்து தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஜானகி போயிடுறாங்க. இவங்கனை வந்து இந்த கத்தியை வச்சுட்டு தானே நீ வந்து பிளான் பண்ணிட்டு இருந்த, இந்த கத்தியால் உங்கள் அம்மாவை நீயே உன் கையால் குத்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியில் வந்து ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு பேரை எழுதிட்டு இருக்கா. அப்படி எழுதினதுக்கப்புறம் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிடுறா. அப்படி சொன்னதுக்கப்புறம் நைட்டு 12 o'clock ஆகுது. ஹீரோயினும் ஆஸ் யூஷுவல் அந்த பொண்ணு இருப்பாள்ல, ஸோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஸ்வட்லானாவை பார்க்காங்க. வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்வட்லானா சொல்கிறா, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ நான் இப்போ ஒன்று சொல்லுவேன், அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ வந்து என் பையனை வந்து எனக்கு திருப்பி கொடுத்துருவா தானே, ஸோ நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த சைடு சொல்லி முடிக்காங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து அதாவது ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என் பையனை அப்பெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லவும், இல்லை உங்கள் பையன் தான் குத்தி கொலை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அந்த கேட்டுக்கு வெளியில வந்து நீங்க நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ உள்ள போயிடுறா. அப்புறம் அந்த மாயா பொண்ணு வாரா. ஸோ ஹீரோயினும் துரத்திட்டே வராங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் வந்து வழிமாறி அதாவது வேற சைட் போயிடுறாங்க. அப்ப அந்த ரோபோட் இருக்கு, அது கிட்ட வந்து டூப் கத்தி கிடக்கு. ஸோ இதை பார்த்த ஹீரோயின் வந்து இது வந்து அன்னைக்கு ஓம்காரா கொடுத்த அந்த டூப் கத்தி, அப்போ ஓம்காரா கையில இருக்கிறது ஒரிஜினல் கத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இவங்க வந்துட்டு இருக்காங்க. இங்கே என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஹீரோ வந்து நான் உன்னை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயா பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கவும், மேலே நிற்கிறான் நம்ம ஸ்வட்லானா. அவளை பார்க்கவும் சரி பிளான் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே சரி வந்து குத்து அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நேராக ஹீரோ வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, குத்த போகிறத அங்கே நின்று ஸ்வட்லானா வந்து வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கா. நேராக ஹீரோ வந்து என்ன பண்ணிடுறாரு, அம்மாவை குத்த போயிடுறாரு. அதாவது அம்மா வந்து அந்த கேட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்க அப்படி தானே, நமக்கு தெரியும், ஹீரோக்கு தெரியாது. இவ தள்ளி போயிடுறா. அம்மா வராங்க, அந்த இடத்துக்கு சுல்புல் வந்ததுக்கு அப்புறம் அந்த கத்தி வந்து அவன் கையால் குத்திடுறான். அப்படி குத்துனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை குத்திட்டான்ல, அப்புறம் ஹீரோயின் வந்து மயங்கி அவன் மேலேயே விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வட்லானா சரி ஒரு நடிப்பு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரா. வந்துட்டு சுல்புல் அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்புறம் பாட்டி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த மாதிரி ஓம்காரா குத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறா. உடனே அங்க இருந்துட்டு ஜானகி வந்து என்னாச்சு ஐயோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து எஞ்சிட்டு ஏ சுல்புல் எந்தி அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டே இருப்பானா. அப்போ வந்து ஒரு கட்டத்தில் எஞ்சிடுறாங்க. அப்படி எஞ்சதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் ரூமுக்கு கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போனதுக்கப்புறம் இந்த மாரி நீ வந்து எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ஓம்காரா சார் நீங்கள் வந்து என்னை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, நான் உங்க கூட எப்போவுமே இருக்கணும் அப்படி தானே, அப்போ நான் உங்களுக்கு விசுவாசமாக தானே இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையில் வந்து ஒரிஜினல் கத்தி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது சார், நீங்கள் தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் இங்கே நம்ம ஸ்வட்லானா இருக்கால்ல, டாக்டர் வராங்க. டாக்டர் வந்து சர்வெண்ட்டை பேக்கை கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. அந்த பேக்கை பார்த்துட்டு இது யாருடைய பேக் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது டாக்டருடைய பேக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சர்வெண்ட் சொல்கிறான். அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அம்மா வராங்க. அம்மா வந்துட்டு இதெல்லாம் உன்னுடைய வேலை தானே, எனக்கு நல்லாவே தெரியும் ஸ்வட்லானா, நீ வந்து ஒரு சீட்காரி, அதாவது ரொம்ப ஏமாத்திட்டு இருப்ப, அந்த மாரி பொண்ணு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வராங்கல்ல, ஸோ டாக்டரையே ரொம்ப தெரிஞ்சவங்கள பார்க்குற மாதிரி நம்ம ஸ்வட்லானா பார்க்குறா. அப்புறம் டாக்டரை கூட்டு வந்து இந்த மாதிரி ஹீரோயினை பாருங்க, இவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு, ரொம்ப ப்ளீட் ஆயிட்டு ரொம்ப அவங்களுக்கு பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஊசி போட்டுடுறாரு. ஊசி போட்டுட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ளீட் ஆயிருக்கு, பிளட்டு ரொம்ப போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோக்கு வந்து ஒன்று ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கத்தி மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பாட்ட வந்து ஸ்வட்லானா அந்த மாரி டீ எடுத்துக்கோங்க
இந்த டீ வந்து நான் போட்ட டீ, ஸ்வட்லானா போட்ட டீயே நீங்கள் எடுத்துப்பீங்க தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கா. ஸோ அவனும் சிரிச்சுட்டே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டிகிட்ட வந்து கொடுக்கவும் பாட்டி கண்டுக்கவே இல்லை, பதிலும் சொல்லலை. அப்புறம் நம்ம ஸ்வட்லானா கையில் இருக்கிற டீ இதை தட்டி விட்டுட்டு, நீ தான் அந்த கத்தியை மாற்றி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே நம்ம தேவன் வந்து ஜால்ராத்திட்ட வந்துருந்தான். வந்துட்டு நீ என்ன, உனக்கு என்ன கிறுக்கா, அப்புறம் பைத்தியமாயிட்ட, இப்போ வந்து பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, இவ்வளோ எதுக்கு நீ சொல்கிற, எல்லாம் நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லவும் ஜானகி சொல்கிற, கண்டிப்பாக இந்த விஷயத்த நீ தான் பண்ண, ஆல்ரெடி இது ஹீரோட ரூம்ல இருந்து கத்தியை எடுத்தது நீ தானே, நான் என் கண்ணால் பார்த்தேன், நீ தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹீரோட அப்பா வந்து மறுபடியும் சால்ற தட்டுறாரு. இல்லை நீ தேவையில்லாமல் அவளை பற்றி பேசக்கூடாது, அவளை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மாம் நான் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பாட்டி வந்து உனக்கு அறிவில்லை வெக்கமா இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் ஹீரோவோட அம்மாவுக்கும் சண்டை வர்றதை பார்த்துட்டு, சரி எப்படியோ நம்ம பங்கு சண்டை இழுத்து விட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்குது இந்த லூஸு. அதுக்கப்புறம் நம்ம ஓம்காரா இருக்கால்ல, ஓம்காரா வந்து டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ டாக்டர் சொல்லிடுறாங்க, இந்த மாரி அவருடைய ட்ரெஸ்ஸை வந்து கழட்டிடுங்க, அப்படி இல்லைன்னா வந்து இன்ஃபெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வந்துட்டு ட்ரெஸ்ஸை கழட்டணும் சுல்புல் அப்படிங்கிறவும், இல்லை 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 நானே பார்த்துக்கிறேன், நீங்களாம் கழட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து இல்லை சார் நானே பார்த்துக்கிறேன்னும் நம்ம ஹீரோ வந்து வற்புறுத்துறாரா. ஸோ என்னுடைய ரூமில் வந்து என் க்ரீன் கலர் டிஷர்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபோன் அடித்து இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இதான சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிடுறாங்க. சேஞ்ச் பண்ணிட்டு சார் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் அவங்களால நடக்கக்கூட முடியல. அந்த பெயின்னால நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஹக் பண்ணிடுறாங்க. ஹக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் வந்து அப்படி படுத்துடுறாங்க. ஸ்வட்லானாவை காட்டுறாங்க. ஸ்வட்லானா வந்து ஒரு ரூமுக்கு என்ட்ரி ஆகுதா. அப்போ அந்த மாயா பொண்ணும் வருது. வந்ததுக்கப்புறம் இந்த மாரி நம்ம பிளான் வந்து கொஞ்சம் சொதப்பிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சொன்னதுக்கப்புறம் இந்த டேபிளில் இருக்கிற அந்த ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், டாக்டர் பெட்டி, அதை பார்த்துட்டு இந்த பெட்டி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படிங்கிற மாதிரி ஸ்வட்லானா சொல்கிறா. அப்படி சொல்லவுமே எடுத்து பார்க்குறா. பார்த்துட்டு ஆமாம் அது பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்கவும் அந்த ரூமில் சவுண்டு கேட்குதா. ஸோ அந்த ரூமில் சவுண்டு கேட்கும். அப்போது என்ன பண்ணிடுறா அப்படின்னா ஒரு பூஜாடியிலேருந்து பூவை துருவத்துக்கு போட்டு எனக்கு தேவையில்லை அந்த ஜாடி மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கிட்ட வந்து இந்த மாதிரி கதவை தட்டிட்டு டாக்டர் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியில வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அடிக்கிற மாதிரி நிற்கிறான். அப்புறம் வந்து மூஞ்சில ஃபுல்லா அவரு இது க்ரீம் வச்சுருக்காரு போல். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து இந்த மாரி சுல்புலுக்கு வந்து ப்ளீட் ஆகுது, ஸோ என்ன எதுன்னு கொஞ்சம் வந்து பாருங்கள் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இவன் வந்து வந்துட்டு நான் இந்த மாதிரி நைஃபெல்லாம் மாற்றி வைக்கல, எனக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கையை கிட்ட கொண்டு வரவும், கையை எடு, நான் உன்னை வந்து நம்புறதா இல்லை, நீ எவ்வளோ சதிகாரி மோசக்காரின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டரை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு நம்ம ஓம்காரா. அப்புறம் இவன் யோசிக்கிறான் நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டாக்டர் வந்து பார்த்துட்டு ஆமாம் இதில் கொஞ்சம் ப்ளீட் ஆகுது, கொஞ்சம் நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லவும் நம்ம அம்மா வந்து சொல்லிடுறாங்க, நீ வந்து எப்போவுமே உனக்கும் எனக்கும் ஒரு பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன், எப்போவுமே என்னுடைய குடும்பத்தை நீ காப்பாற்றிட்டே இருக்க அப்படின்னு சொல்லவும் நம்ம கௌரி இருக்காங்கல்ல அவங்க வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. நன்றி சொல்லிட்டு இந்த மாதிரி என்னுடைய குடும்பத்தில் வந்து இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்தி எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஸ்வட்லானாவையும் அவங்களோட மாமனாரையும் காட்டுறாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டு இந்த மாதிரி எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இல்லைன்னா அந்த ஜானகியும் அவங்க அம்மாவும் என்னை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், நீ ஏன் வந்து அவனை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்ம இப்படியே இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதா அம்மாயி பார்த்துட்டாங்க. அம்மாயி பார்த்துட்டு கையை எடுத்து விட்டுட்டு உனக்கெல்லாம் வந்து பொம்பளைங்க கிட்ட பேசுகிற பழக்கமே கிடையாது அப்படிதானே, ஆம்பளைங்க கிட்ட தான் உன்னோட இதை வச்சு வசியம் பண்ணிட்டு இருப்ப, உனக்கு அறிவு இருக்கா, ஃபர்ஸ்ட் அந்த பையனை இப்போ கத்தியால் குத்துப்படப்பட்ட, இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா மற்ற பிளானை வந்து போடுறதுக்கு நீ வந்து பிளான் போட்டுட்டு இருக்க, என்ன உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவனை பார்த்துட்டு நீ வந்து என்ன பண்ணுற மானங்கட்டவனை அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டுருந்தாங்க. அவரும் போயிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து ஹீரோயினோட அம்மா, நீயும் இந்த வீட்டில் வந்து ஒரு நபர் தான் சரியா, நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத, உன்னை கேர் பண்ணி பார்க்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அப்புறம் இந்த டாக்டரை வந்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் நிற்கிற. அப்போ வந்து இந்த ஸ்வட்லானா வருது. வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாரு இது வந்து என்னோட ஃபியான்சி ஸ்வட்லானா அப்படின்னு சொல்லவும் டாக்டருக்கு வேத்து போகுது, கீழே விழுற மாதிரி அரண்டு புரண்டு ஓடுறாரு. என்ன விஷயம்னு தெரியல. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. இந்த டாக்டர் வந்து ஸ்வட்லானாவை பார்த்த உடனே ரொம்ப
வேத்து கொட்டி ஒரு மாதிரி ஆகுறாரு, என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே டாக்டர் வீட்டுக்கு வந்து எல்லா ஜன்னலையும் அடைச்சிட்டு ஆஸ்மா போல், ஸோ ஆஸ்மா மிஷின் வச்சுட்டு ஒரு ஃப்ளாஷ் கட் காமிக்காங்க. அந்த ஃப்ளாஷ் கட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்வட்லானா வந்து கதவை தட்டுறா. கதவை தட்டிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப முடியல, ப்ளீஸ் டாக்டர் கொஞ்சம் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவரும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்குது, ஸ்டொமக்கில் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த டாக்டர் அரண்டே போயிருப்பான். என்னன்னு நினச்சான் அந்த டாக்டர், அவனை இன்னும் நான் விட்டு வச்சிருக்கேன் பத்தியா, என்ன சொல்லணும், இதுக்கப்புறம் அவனை தான் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஹீரோ வந்து இதுதான் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஸ்வட்லானாவை பற்றின ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த டாக்டர் வந்து இவ்வளோ இதாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கெஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஃபைலை ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. என்ன ஃபைல்னு நம்மளுக்கு காமிக்கல. அதுக்கப்புறம் ஸ்வட்லானா வந்து சொல்கிறாங்க, உன்னை முடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த பார்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.